ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நாளை ஜூன் 10 சதுர்த்தி. விநாயகருக்கு இந்த ஒரே ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை மட்டும் நாம் 3 முறைகள் இந்த சதுர்த்தி நாளில் திங்கட்கிழமை முடிவதற்கு இரவில் தூங்குவதற்கு முன்பு எப்பொழுது வேண்டுமானாலும் காலையிலேயோ மாலையிலேயோ மதியமோ அல்லது இரவில் தூங்குவதற்கு முன்பாகவோ இரவு 12 மணிக்குள் நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த ஒரு மந்திரத்தை விநாயக பெருமானை நினைத்து கொண்டு நாம் கூறினோம் என்றால் நாம் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த காரியமானது வெற்றியை தேடி கொடுக்கும் வகையில் நன்மையை கொடுக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாளில் இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால் நமக்கு கிடைக்குமாம். அதாவது இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறுவதற்கு மறந்துவிட்டீர்கள் என்றால் நீங்கள் வீட்டில் இருந்தால்தான் பூஜை அறையின் முன்பு இருந்தால்தான் கூற வேண்டும் என்று ஒன்றுமே கிடையாது. விநாயக பெருமானை மனதார நினைத்து கொண்டு நீங்கள் வேலை செய்கின்ற இடமோ அல்லது பேருந்தில் பயணிக்கிறீர்களோ எங்கு இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் இருந்த இடத்தில் விநாயகருக்கு என்று ஒரு 5 நிமிடங்கள் ஒதுக்கி கொண்டு உங்களுடைய முழு மனதில் விநாயகரை மனதார நினைத்து கொள்ளுங்கள். விநாயகரை முழு மனதுடன் நினைத்து கொண்டு அதற்கப்புறமாக உங்களுடைய உள்ளங்கைகளை பார்த்து உள்ளங்கையில் விநாயகர் இருப்பது போல் நினைத்து கொண்டு அதற்கப்புறமாக இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் 3 முறைகள் கூறி பாருங்கள். கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதனையும் நீங்கள் விநாயகரிடம் வைத்தீர்கள் என்றால் அந்த வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற்றப்படுமாம். அவ்வளவு சக்தி இந்த விநாயகருக்குரிய இந்த ஒரு மந்திரத்தில். அதுவும் இந்த சதுர்த்தி நாளில் நீங்கள் கூறுவதனால் கட்டாயமாக விநாயகர் உங்களுக்கு எதை வேண்டுமானாலும் நடத்தி கொடுப்பாராம். மகா பெரியவா அவர்கள் அடிக்கடி நீ சதுர்த்தி நாட்களில் எந்த ஒரு நாளில் நீ விநாயகரிடம் உன்னுடைய கோரிக்கைகளையும் நினைத்த காரியத்தையும் வைக்கிறாயோ இல்லையோ, இந்த சதுர்த்தி நாட்களில் மாதம் மாதம் வருகின்ற சதுர்த்தி நாட்களில் விநாயகரிடம் உன்னுடைய கோரிக்கைகளை இந்த ஒரு மந்திரத்தை கூறி நீ வை. உன்னுடைய கோரிக்கைகள், நீ நினைத்த காரியங்கள், உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்க்கப்படும் என்பது போல காஞ்சி மகான் மகா பெரியவா அடிக்கடி அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு செயலை செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதல்களானது நிறைவேற்றப்படும். நீங்கள் இதுவரை செய்த பாவங்கள் தவறுகளுக்கும் ஒரு புண்ணியத்தை தேடி கொடுக்கும் வகையில் இந்த ஒரு மந்திரமானது உங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நீங்கள் வெளியில் எங்காவது இருந்தீர்கள் என்றால் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து கொண்டு கூறுங்கள். வீட்டில் இருந்தீர்கள் என்றால் பூஜை அறையின் முன்பு விநாயகருக்கு ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறலாம். அந்த ஒரு மந்திரம் இதுதான். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்க்ளௌம் கண் கணபதியே வர வரத சர்வஜனம் மே வசமானாய ஸ்வாக. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் கூறி பாருங்கள். உங்களுக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து விடுமாம். குறைந்தது 3 முறைகளிலிருந்து அதிகபட்சம் 18 அல்லது 48 முறைகள் வரை நீங்கள் கூறுங்கள். கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுமாம். எனவே தவறாமல் விநாயகருக்கு என்று இந்த சதுர்த்தி நாளில் 5 நிமிடங்கள் மட்டும் ஒதுக்கி இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்கள். கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது கட்டாயம் நிறைவேற்றி வைக்கப்படும். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக தினசரி வந்து கொண்டே இருக்கும். ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.